டேய் இங்கிலாண்டு என்னடா காலைல தான்டா 2வது மேட்ச் சூப்பர் 8 பார்த்த பொழந்து எடுத்துட்டீங்களாடா. வெஸ்ட் இண்டீஸ் சால்ட்டு கீழா 87 ரன்னு 57 பாலுக்கு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் நேற்று ஒரு சரியான அன்லக்கி. அகேல் ஹுசைனுக்கு செமையான ஒரு அன்லக்கி மூமெண்ட் நேற்று ஃபுல்லாக. இன்னைக்கு காலைல தான் சாரி மேட்ச் நமக்கு, இன்னைக்கு அவங்களுக்கு நேற்று நைட்டு, நமக்கு இன்னைக்கு காலையில். ஸோ சரியான அந்த மூமெண்ட்டை விட்டுட்டானுங்க பய பிள்ளைங்க. எல்லா போல்டில் பட்டு போல்டாக போச்சு. பிலிப் சால்ட்டுக்கு கேட்ச் பட்டு நிக்கோலஸ் பூரன் கேட்சை விட்டான். அதுக்கப்புறம் டாப் சைடு எட்ஜி கேட்ச் விட்டான், ஸ்டம்பிங்கை விட்டானுங்க. நிறைய மிஸ்ஃபீல்டு நேற்று வெஸ்ட் இண்டீஸ் பூரான் கிட்டேருந்து. ஆனால் பூரான் தான் ரன்னும் அடித்தான். வெஸ்ட் இண்டீஸில் கொஞ்சம் ரன் வரத்துக்காக 180 அவன் தான் அடித்தான். பிராண்டன் கிங் ரிட்டையர்டு ஹர்ட் ஆகிட்டான். ஏன்னா அவன் இன்னும் நல்லா விளையாடிட்டு இருப்பான். ஸ்டார்டிங் நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது வெஸ்ட் இண்டீஸுக்கு. அப்புறம் பிராண்டன் கிங் ரிட்டையர்ட் ஆக ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்டு தான் கொஞ்சம் அடித்து ஒரு 180 ஒரு 30 ரன் அடித்தான். ராமன் பவல் கேப்டன் வந்தவொடனே 5 6 லியாம் லிவிங்ஸ்டன் ஓவரை டார்கெட் பண்ணி அடித்தான். எல்லா ஸ்டேட் ஆஃப் த கிரவுண்ட் பிடிச்சி வச்சு அடிக்கிறான், சாத்துறான். பால் வருது, நல்லா பாலை பார்த்து இப்படி பார்த்து வச்சு நின்று இறைய வச்சு அடித்தான் நேற்று. அதான் 5 6 ஒரு 4 கூட அடிக்கல. நின்று நிதானமாக வச்சு அடித்தான் ராமன் பவல். நல்லா போச்சு. பூரான கொஞ்சம் நல்லா விளாட்னா நேற்று. நல்லா மேட்ச் நல்லா இருந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 180 வந்துச்சு. ரதர்ஃபோர்டு ஒரு வந்தோடனே ஒரு 3 6 மார்க்குட்டு வேஸ்ட்டு. அவன் ஓவரை கீழிச்சிட்டானுங்க. மார்க்குட்டு ஓவரை துவம்சம் பண்ணி கிழிச்சாச்சு. ஒன்றுமே வேலைக்கு அவளை அடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கிலாண்டு வந்து பட்லர் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணால். அதுக்கப்புறம் நம்ம ராஸ்டன் சேஸ் எல்பிடபிள்யூ எடுத்து போட்டு தள்ளிட்டு அப்புறம் பட்லர். அதுக்கப்புறம் பிலிப் சால்ட்டுக்கு தான் நேற்று நல்ல லக்கு. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சரியான லக்கு. நல்லா விளாட்னா பிலிப் சால்ட். லக்கடிச்சு 87 ரன்னு. ருமாரியோ ஷெப்பர்டு அந்த நாய்ப்பேலுக்கு ஏண்டா ஓவரை குத்திங்க. அவனுக்கு போடாதாண்டா. எல்லாமே அவனோட மூவிங் பவுலிங் ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது தவிர பால் ஸ்லோவாக தான் போடுறான். எல்லாமே ஸ்லோ பால். நின்று அடித்தான். அவன் ஓவரில் 3 6 அடித்து முடிச்சிட்டான். 30 ரன் போயிடுச்சு. அதில் இல்லைனா அகேல் ஹுசைன் எவனுனா டஃப். யாருன்னா ஒரு ரசிலுக்காவது கொஞ்சம் அந்த மிட் ஓவரை குந்தானா டைட் பண்ணியிருப்பான். அவன் முன்னோர் அவனுக்கு கொடுக்க மூஞ்சியே போச்சு. மேட்ச் முடிச்சிட்டானுங்க. 18 ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிச்சு நேற்று. பாரிஸ்டோ வந்து ஒரு 46 ரன்னு. அவன் வந்து கிழி ஸ்டாண்ட் அப் டிப்புன்னு வச்சுட்டான் எல்லாரும் ஓவர்லையும். ஐபிஎல்லாம் பிலிப் சால்ட் ஐபிஎல்லே ஃபார்மில் தான் இருந்தான். இப்போ நாட்டுக்காக நல்லா விளாட்றான். பாரிஸ்டோ அந்த ஒரு மேட்ச் பஞ்சாப் கொல்கட்டாவில் 264 ரன்னு சேஸ் பண்ணானுங்க பாரு. அந்த ஃபார்மை நேற்று காட்டிட்டான். அவனா டைம் பார்த்து அடிக்கிறான் பாரிஸ்டோலாம். டைமிங் தான் எல்லாம் டைம் பார்த்து போட்டு அடிக்கிறான். நல்ல மேட்ச். ஆனால் ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு லாஸு. இதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ்ஏவை போட்டாகணும். வேறு யாரை போடணும்? சவுத் ஆஃப்ரிக்காவை போடணும். 2 பேரை போட்டால் தான் போக முடியும். இங்கிலாண்டுக்கிட்ட ஊந்துட்டீங்க. இப்போ இங்கிலாண்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சானுங்க. அவனுக்கு இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும், குவாலிஃபை ஆகிடுவானுங்க. ஒன்று யூஎஸ்ஏவை போட்டு தரலாம், இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவை போட்டு தரலாம். 2 பேர் ஏன்னா ஒத்தரை போட்டு தரலாம் கூட போயிடுவாங்க. ஏன்னா இப்போ போயிட்டே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அடுத்த 2மே ஜெயிக்கணும். யூஎஸ்ஏவும் போட்டு தரணும், சவுத் ஆஃப்ரிக்காவும் போட்டு தரணும். அப்போதான் வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் 8 அமோகமாக போச்சு. 2 மேட்ச்சு யூஎஸ்ஏ சவுத் ஆஃப்ரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டு அமோகமாக போயிட்டுருக்கு. இப்போ விராட் கோலி நம்ம தலைவன் ஆடிட்டு இருக்கிறான். இந்தியா ஆப்கானிஸ்தான் போயிட்டுருக்குது ஸ்கோரு. இதை பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். பாய்.